குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில ராசிக்கு நல்ல யோகமும் ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் குறைஞ்ச பலனும் இருக்கும். கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து நாம் இந்த ராசி பலனை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற கோச்சார நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டில் முக்கியமாக 3 கிரக பயிற்சி நடக்க போகிறது. எல்லா பெரிய கிரகங்களுடைய கிரக பயிற்சி இந்த ஆண்டில் இருக்குது. குறிப்பாக சொல்ல போகும்போது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கம் படி இது எல்லா பயிற்சியுமே இந்த ஆண்டு நடக்க போகிறது. இந்த கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025 இந்த எண் கணிதம்படி பார்த்தா இந்த நம்பர் 9 வருது. 9ஆம் நம்பர் செவ்வாய் தான் ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஆண்டு துவங்கும் போதே பார்த்தோன்னா செவ்வாய் கடகத்தில் நீச்சத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் இது நீச்ச வக்ரம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உச்சவலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா செவ்வாய் கொஞ்சம் நீச்சம் அடைஞ்சால் பெரிய அளவுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப இருக்காது. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். அதே சமயத்தில் அது நீச்ச வக்ரமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் உச்ச பலனையும் அது தரதுனால ஒரு சில இடங்களில் சண்டைகள் அது வரா போல இருக்கும். அதுக்கு உண்டான அச்சுறுத்தல்லாம் இருக்கும். இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு ப்ரொலாங் ஆகாது. சில நேரங்களில் அது கம்மியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும். அப்போ செவ்வாய் இந்த ஆண்டில் நன்மை தீமை கலந்து தான் தராரு. பெரிய யோகம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் அவயோகம்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆவரேஜான பலனில் தான் இருக்கார் செவ்வாயோட அமைப்பு. இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய மெம்பர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 2025ஆம் ஆண்டில் மார்ச் எண்டில் சனி பயிற்சியும், மே மாதத்தில் குரு பயிற்சியும், ஜூன் மாதம் போது ராகு கேது பயிற்சியும் நடக்க போகிறது. இப்போ நம்ம பலனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, முதல் 4 மாதம், இப்போ வருஷத்தில் 12 மாதத்தில் முதல் 4 மாதத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை, அதாவது சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிற மாதிரியும், குரு ரிஷபத்தில் இருக்கிற அமைப்பை வச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்த 8 மாதம், அதாவது இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி பெரிய கிரகங்களுடைய வருடத்துக்கு ஒரு முறை, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி, வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது அடுத்த 8 மாதத்துக்கு, அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 8 மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும்னு ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணி தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். ஸோ நான் இந்த பதிவில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல் 4 மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை வச்சுட்டு ஒரு பலனும், அடுத்த 8 மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை வச்சு இருக்கக்கூடிய பலனும் சேர்த்து கம்பைன் பண்ணி இதில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய பார்வை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எவ்வளோ வரவு கிடைக்கும், எவ்வளோ செலவு இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ராசிக்கும் போட்டிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த பலன் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த பலன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் வேலை செய்யும். அதுதான் ஒரு 75 to 80% சுய தசா புக்திகளுடைய அமைப்பில் தான் வேலை பண்ணும். இந்த கோச்சார பலன்கள்லாம் சுமார் ஒரு 15% 20% வரைக்கும் தான் ஒருத்தருக்கு வேலை பண்ணும். ஓகேவா? இது ரொம்ப கிளாரிட்டியாக எல்லார் மனசுலையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனாலும் அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சியும் ஒரு சில நேரங்களில் இந்த சனியை போலவே இந்த வாட்டி ராகு அவர் கும்பத்தில் இருக்கும்போது சனியை போலவே வேலை பண்ணுவார். அப்போது இந்த இடத்துல ராகுவை நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது. ஒரு சனி எப்படி அந்த கும்பத்தில் இருக்காரோ அந்த மாதிரி சில கெடு பலன்களையும் கொடுப்பாரு, நல்ல பலன்களையும் கொடுப்பாரு. அதே போல் ஒருத்தருக்கு சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் 7 சனியாக இருந்தாலும் அதுக்குண்டான பலனை கொஞ்சம் அதிகமாக தான் தூக்கி கொடுப்பாரு. அப்போ பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் நல்ல பலன்களும் நல்லாயிருக்கும். ஸோ இது சுயஜாதகத்தை சில நேரங்களில் பைபாஸ் பண்ணி ஒரு சில பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆவரேஜாக அவங்களுக்கு எவ்வளோ டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ், இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் வரவு செலவு. இப்போ வரவு செலவு அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டுமே நம்ம நம்பி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சதுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணுறேன், அந்த வரவு செலவு மட்டும் கிடையாது. அதில் வரவு செலவு அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலியில் புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க, புதுசாக நம்ம வீட்டு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்து ஒரு புதிய ஒரு
ஒரு பெண் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இது ஒரு வரவு. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அது ஒரு வரவு. அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ந்தவர் யாரோ நம்ம விட்டு மறைஞ்சு போகிறாங்க. ஸோ அது ஒரு இழப்பு. ஸோ இது ஒரு செலவு மாதிரி. அதே போல் வீட்டில் ஒரு புதுசாக அசட்ஸ் வாங்குகிறோம், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குகிறோம், இதெல்லாம் வரவு. ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணி அதை வந்து விற்றுடுறோம், அது செலவு. ஒரு நிலத்தை விற்கிறோம், அது ஒரு வகையில் செலவு. அசட்ஸ் கையை விட்டு வெளியில் போகுது. அதே போல் ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான தர்மம் பண்ணுறோம், செலவு, சுப செலவுகள். இப்படி எல்லா விஷயமும் வந்து நம்ம கலந்து தான் இந்த வரவு செலவு பண்ணுறோம். இந்த வரவு செலவுங்கிறது டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள், அதாவது அளவுக்கு உட்பட்டது, அளவிட முடியாதது, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது தான் இந்த டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள். இது தவிர ஒரு பர்சன்டேஜ்னு ஒன்று கொடுப்போம். அந்த பர்சன்டேஜ் வந்து இருக்கக்கூடிய நன்மை தீமைகளில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கறது, வேல்யூ வைஸ் அவங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த 2025 இருக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம். மேஷராசிக்கு இந்த 2025 அநேகம் பேர் ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு 7.5 சனி தொடங்க போகிறது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வாட்டி நடக்கக்கூடிய 7.5 சனியை யாருமே பெருசாக பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு என்ன முதல் காரணம் அப்படின்னா, சனி மூல திரிகோணஸ்தானமான கும்ப வீட்டிலேருந்து அவர் வந்து குருவுடைய வீடான மீனத்துக்கு போகிறாரு. பொதுவாகவே சனி போன்ற ஒரு பாவர், ஒரு கெட்டவனை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கெட்டவன் வெளியில் தன்னுடைய கெட்ட தன்மைகளோட ரொம்ப முரட்டுத்தனமாக வெளியில் நடந்துப்பார். அதே கெட்டவன் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறான் அப்படின்னா தன்னுடைய இயல்பான சில விஷயங்களை அடக்கிக்கிட்டு கொஞ்சம் மரியாதையோடையும் ஒரு பயத்தோடையும் தான் இருப்பான். அந்த மாதிரி சனி தன்னுடைய இயல்பான கெடுபலன்களை பெருசாக காட்டாது. குருவுடைய வீடாக இருக்கிறதால தன்னுடைய இயல்பான சில கெட்ட விஷயங்களை அடக்கி தான் வச்சுப்பார். அதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 ஆண்டு, இந்த சனியுடைய 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் பெருசாக பிரச்சனை வராது. அதே சமயத்தில் இந்த முதல் 4 மாதத்தில் பார்க்கும்போது சனி லாபத்தில் தான் இருக்கார். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக லாபத்தில் இருக்கார். லாபத்தை நிறைய கொடுத்துருவார். முதியவர்களால் நிறைய ஆதாயம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு மறுமணம் ஆலோசனைகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். இப்போ கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனவங்களுக்கு ஒரு ரீமேரேஜ் ப்ரப்போசல்ஸ்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ். அதே போல் ராகு வந்து மீனத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சுபமான ஒரு இடம். நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம் அமையும். வெளிநாடு விஷயமான நிறைய நல்ல செய்திகள்லாம் வரும். பாஸ்போர்ட், விசா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பசங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு போவாங்க, ஒரு சிலர் வேலை விஷயமாக வெளிநாடு போவாங்க. இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த ஆண்டு துவங்கும் போது என்ன நடக்கிறதுனா, ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்ச வக்ரம் ஆரம்பத்தில். இந்த சூரியன் வந்து ஒரு 7, 8, 9 இடங்களை தாண்டி போகும்போது தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆவார். ஓகேவா? ஸோ அந்த அமைப்பில் பார்த்தோன்னா அடுத்த ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு ஜூன் மாதம் வரைக்குமே பார்த்தோன்னா இந்த செவ்வாய் வந்து அங்கே நீச்சத்தில் தான் இருக்கார். ஆனால் நீச்சம் மட்டும் இல்லை, அவர் நீச்ச வக்ரமாகவும் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் உச்ச பலனையும் தருவார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வியாபாரி இருக்கார், இயல்பாக நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அவருக்கு நடக்காமல் போயின்னு இருக்கும். ஒரு நாளைக்கும் பார்த்தா ஒரு 2 பேரோ 3 கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. அவருக்கு எதிர்பார்த்த லாபமோ பிஸ்னஸோ வராமல் இருக்கும். திடீர்னு நம்ம அந்த மாத கடைசியிலேயே என்றைக்கோ ஒரு பர்டிகுலர் ஒரு நாள் 2 நாளில் பல்க் ஆர்டர்ஸ் வரும். இந்த ஒரு மாதத்தில் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதை ஒரே நாளில் சம்பாதிச்சுட்டு போயிடுவார். இந்த மாதிரி ஒரு சில புரோகிதர்கள் வீட்டில் சும்மாவே இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் கிடைக்காமல் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு 4 இடத்துல கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க, ஒரு 2 கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுவாங்க. ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. ஒரு 4-5 நாளில், ஒரு மாதத்தில் அவங்க ஆவரேஜாக என்ன சம்பாதிப்பாங்களோ அதை அந்த 2-3 நாளில் அவங்களால சம்பாதிக்க முடியும். இப்படிப்பட்ட யோகம் கொடுத்துரும். அதே போல் இந்த முதல் 4 மாதத்தில் குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார வசதிகள், மேம்பாடு, திருமண அமைப்பு, இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கும். குரு தன்னுடைய பார்வையால் ராசிக்கு 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்குறதுனாலேயே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், வேலையில் புதிய முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும். எப்போ குரு 6, 8 பார்க்குறாரோ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸில் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். லோன் எடுத்து புதுசாக பிஸ்னஸ் பண்ண முடியும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும், பங்கு சந்தையில் லாபம்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயம். சரி, இப்போது 4 மாதம் தாண்டி போகும்போது பலன்கள்லாம் எப்படி மாறுறதுன்னு பார்த்தோன்னா,
சனி வந்து விரயத்துக்கு போய்டுறாரு, 7 சனி தொடங்கிடுறாரு, ராகு லாபத்துக்கு வந்துடுறாரு. இப்போ சனி தந்த லாபத்தை இனிமேல் ராகு தருவார். ராகு ஒரு கெட்ட விஷயமா தருவாரா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஏன் அப்படின்னா குரு 3ஆம் இடத்துல போயிட்டு ராகுவை பார்க்கறதுனால ராகு நல்ல விஷயத்துலேயே லாபம் தருவார். அதே போல் மூத்தவர்களால் ஆதாயமும், ஒரு சிலருக்கு மறுமணம் வேறு ஒரு கம்யூனிட்டியோடு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். இப்போது ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அந்த கம்யூனிட்டியில் ஆள் கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு கம்யூனிட்டிலேருந்து தனக்கு பிடித்த ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும். அதுபோல் முதியவர்களால் நிறைய ஆதாயம் ஏற்படும், பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியும் நல்ல லாபமும் ஏற்படும். குருவுடைய ஸ்தானம் 3ஆம் இடத்துல ஓரளவுக்கு நன்மை மறைஞ்சிடுறாரு. இருந்தாலும் குருவுடைய பார்வையால் 7, 9, 11 இந்த 3 இடங்களும் சுபத்துவம் அடையிறது. 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த ஆண்டில் மேஷராசியில் நிறைய பேருக்கு திருமண ஆலோசனைகளும் திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டு நடக்கும். அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல பரஸ்பர அன்பு ஒற்றுமையெல்லாம் இருக்கும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், எதிர்பாராத சொத்து வரவு கூட இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சொத்து வரவுகள்லாம் இருக்கும். தந்தையார் வழி சொந்தங்களோட பாராட்டுகள், அன்பு பாராட்டக்கூடிய யோகம் இருக்கும். அதுபோல் ஒரு சில பேருக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். நிறைய ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் ஈடுபடுவாங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுந்தாலே இவங்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருந்து 4 மாதமாக குரு என்ன பண்ணினாரோ அதை 3ஆம் இடத்துல போய் தன்னுடைய பார்வை மூலமாக லாபத்தை கொடுத்துருவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே மேஷராசிக்கு குருவோடைய அமைப்பும், ராகு கேதுவோட அமைப்பும், சனியோட அமைப்பும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி, எங்கே கெட்ட விஷயம் நடக்கும்? முதல் 3-4 மாதத்தில் சனியுடைய பார்வை இந்த ராசி மேலே விழுறதால ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் அடிக்கடி உடம்பு பிரச்சனை அடிக்கடி வரும். உடல் ரீதியாக பிரச்சனைகளோ, மனசோர்வு, சோம்பேறித்தனம்லாம் நடக்கும். அதே போல் குரு இந்த சனியுடைய நேர் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுறதால பிள்ளைகளோட உடல் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பிள்ளைகளோட அணுகுமுறை, பிள்ளைகளோட சப்போர்ட்லலாம் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. இப்போது இந்த 4 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிரகநிலையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். ஓரளவுக்கு அங்கே நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கை தைரியம்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் குரு வந்து 3ஆம் இடத்துல போனதுனால, சனி வந்து குருவோட வீட்டில் வர்றதுனால வச்சு பார்க்கும்போது முயற்சியில் சில நேரங்களில் தோல்வி ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளில் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஒரு வேலை முடிக்கணுன்னா ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி நடந்து அலையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஸோ டக்குன்னு அவங்களால ஒரு முயற்சி வெற்றி அடைய முடியாது. அதனால் வீண் விரயங்கள் அதிகமாக ஆக்கக்கூடிய சூழல். தூக்கமின்மை, தூக்கத்தில் சில டிஸ்டர்பன்சஸ், ஒரு சிலருக்கு கால், பாதம், மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஏழரை சனி தொடங்கினா கூட பெரிய அளவுக்குலாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் 7 வரவு 3 செலவு சுமார் 85% வரைக்கும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். 7 வரவு 3 செலவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க இந்த வருஷத்தில் சுமார் 70% வரைக்கும் நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க, 30% வரைக்கும் கெட்ட பலன்களை அனுபவிப்பாங்க. இது ஓவராலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களில் 85% அப்படின்னா 15% அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸில். அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 85% நல்ல பலனும், பரணி நட்சத்திரக்காரர்கள் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனையும் இந்த 2025ஆம் ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரிஷபராசி, காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் ரொம்ப சிறப்பான ஆண்டுன்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு நல்ல யோககரமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதத்தில் ராகு லாபத்தில் இருக்கார். ஸோ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வெளிநாடு மூலமாக நல்ல லாபம் ஏற்படும். வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். சனி 10ஆம் இடத்துல இருக்கார். கேந்திரத்தில் சனி இருக்கிறதுனாலையும் தன்னுடைய வீட்டில் ஸ்ட்ராங்காக, அதாவது கும்பத்தில் அவர் மூலத்திரிகோண ஸ்தானத்தோட ரொம்ப வலிமையாக, அதுவும் குறிப்பாக இந்த சுக்கரனுடைய வீடுகள் சொல்லக்கூடிய ரிஷபத்துலா வீடுகளுக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் பார்க்கும்போது நல்ல சிறப்பான வேலை வாய்ப்புகளும்
வேலையிலையும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். இங்கே இந்தியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். அதுபோல் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு முதல் 4 மாதத்தில் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அமோகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குரு திக்பலத்தோடையே ராசியில் இருக்கிறாரு. நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு தன்னுடைய பார்வையால் 5, 7, 9 இடங்களை பார்க்கறதுனால பிள்ளைகளால் நல்ல அனுகூலம். நாங்கள் கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு, ஒற்றுமையும் பரஸ்பர பிரியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இந்த 4 மாதத்தில் நல்ல திருமண அழைப்புக்கள்லாம் வரும். ஒரு சில பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து ஒரு சில நேரங்களில் திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதாலேயே தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும், ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நல்ல யோககரமான டைம். சரி, இப்போது ஏப்ரல் மாதம் தாண்டி மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். குரு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்திலேயே தனக்காரகன் போய்டுறாரு. ஸோ இதுவே சிறப்பான அமைப்பு. ஸோ குருவோடைய பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. சனி எப்போவுமே 11ஆம் இடம் வந்தாலே ரொம்ப லாபகரம்னே சொல்லலாம். குருவோட வீட்டில், அதுவும் குரு வேறு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். ராகு இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றாரு, தொழில் ஸ்தானத்துக்கு. கேது 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ இந்த அமைப்பு அப்படி பார்க்கும்போது சனி போலவே வேலையை செய்யக்கூடிய ராகு திருப்பியும் இந்த வேலை விஷயத்துலலாம் நல்ல சுப பலன்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. ஸோ அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ குரு வேறு இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை தன்னுடைய பார்வையால் சுபத்துவப்படுத்துறதால இவங்களுக்கு வேலை விஷயமும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கூட வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோககரமான காலகட்டங்கிறது அது திருப்பியும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அதே சனி லாபத்தில் இருக்கார், ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். குரு தனஸ்தானத்தில் வர வந்துட்டார். தன்னுடைய பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இப்படி எல்லா அமைப்பு வச்சு பார்க்கும்போது கடைசி 8 மாதத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். லாட்ரி டிக்கெட்ஸ், கேம்பிளிங் மூலமாக பணம் வரக்கூடிய சூழலாம் இருக்கும். ஒரு சில பேர் லோன் எடுத்து வீடு கட்டுவாங்க, வண்டி வாகன சேர்க்கை அமையும். ஒரு சில பேருக்கு புதுசாக காரு, பங்களாலாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். அவர்களுடைய நிலைமையை பொறுத்து இந்த பர்சன்டேஜ். ஒருவேளை ஒருத்தர் ஒரு கம்பெனியில் 50,000 ரூபாய்க்கு சேலரியில் இருக்கார் அப்படின்னா அவர் 50,000லேருந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் அவரோட முன்னேற்றம் வரும். அதுவே ஒருத்தர் ஒரு 50 கோடியில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 50 கோடியிலேருந்து ஒரு 100 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ அவருடைய நிலைமையிலேருந்து ஒரு ஏற்றம், ஒரு அடுத்த லெவல் ஏற்றம் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாமே அமையும். புதிய பிஸ்னஸ் நிறைய பேர் தொடங்குவாங்க. அதில் வெற்றி அடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவில் ஷைன் ஆவாங்க. சோஷியல் மீடியாவில் இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இந்த 2025 ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது எல்லா ராசிகளையும் கம்பேர் பண்ணும்போது ரிஷபராசிக்கு தான் அதிகபட்ச நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். ரிஷபராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் சுமார் 9 வரவும் ஒரே ஒரு செலவு தான். அப்படி பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் சுமார் 90% வரைக்கும் நடக்கும், கெட்ட விஷயங்கள் ஒரு 10% வரைக்கும் நடக்கும். ஸோ டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ, அவங்களோட பொருளாதார மேன்மை, நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 95% நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக கிருத்திகை முதல் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% நல்ல பலனும், சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90%, செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 95% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. துளாராசி, காலபுருஷனுக்கு 7வது வீடு. துளாராசிக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் ஆண்டு துவங்கும்போது சனியுடைய அமைப்பு இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், ராகு 6லையும், கேது 12லையும் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் தான். என்னதான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா சனிக்கு சுக்கிரன் நட்பு வீடாக அமையிறதால, அதுவும் திரிகோணஸ்தானத்தில் வேறு இருக்கிறதால பெரிய பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார். அதனால் கடந்த 2.5 ஆண்டு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் பலன் இல்லாமல் தான் இருந்தது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய சுப பலன்களை கொடுத்துருப்பார், வெளிநாடு சம்மந்தப்பட்ட லாபத்தையும் கொடுத்துருப்பார். குரு ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு ஸ்தான பலம் இல்லைன்னா கூட குருவுடைய பார்வை
இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருந்ததுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு பார்க்கறதால இவங்களுக்கு பேச்சு திறமை நல்ல சிறப்பாக இருந்திருக்கும். ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சுப விரயங்கள் ஏற்படும். இந்த ராசியின் 4ஆம் வீட்டை குரு பார்க்குறதால இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் சொந்த வீடு, வண்டி, வாகன சேர்க்கை அமைய சான்ஸ் இருக்குது. அதுபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம்லாம் கூட இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல சுபபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மே மாதத்துக்கு மேலே பார்க்கும்போது ராகு 5ஆம் இடத்துக்கும் கேது 11ஆம் இடத்துக்கும் போயிடுறாரு. சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பான ஒரு பலன். குரு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகநிலையும் ஓரளவுக்கு நல்ல சாதகமாகவே இருக்குது. இந்த இடத்துல ராகு 5ஆம் இடத்துல வர்றது அந்தளவுக்கு பெரிய நல்ல பலன் கிடையாது. பிள்ளைகளோட படிப்பில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. குழந்தை பாக்கியத்திலையும் சில பேருக்கு தாமதம் ஏற்படும். டெக்னாலஜி பயன்படுத்தி தான் அவங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் ஒரு சிலருக்கு அந்நிய மதத்தாரோட திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். காதல் திருமணம் கைகூடும். ஆனால் வேற்று மதத்தாரோட திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சனியின் அமைப்பால் வங்கியில் கடன் வாங்க முடியும். அதுபோல் கடனை திருப்பி கட்டவும் முடியும். அதுபோல் இவங்க யாருக்கோ பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வட்டியோடு இவங்களுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்பும், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல யோககரமாக இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு இடையிலே நல்ல நட்பும், அவங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கும் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சில பேர் வெளிநாடு பிரயாணம் கூட மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குரு 9ஆம் இடத்துல வரதுனால ஒரு சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், தந்தை வழி சொந்தங்களுடைய அன்பு பாராட்டுதல், சொத்து வரவு இப்படி சிறப்பாக இருக்கும். குருவுடைய பார்வை ராசி மேலே விழுறதால தன்னம்பிக்கை, தைரியமெல்லாம் இருக்கும். உடல் ரீதியாக ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு வர மே மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். குருவுடைய நேர்பார்வையால் முயற்சிக்கு நல்ல வெற்றியும், ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு குறுகிய ட்ரிப்ஸ் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. கலைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, நடனம் செய்கிறவங்க, பாடலாசிரியர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும். அவங்களுடைய படைப்புகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக ரைட்டர்ஸ்க்கெலாம் நிறைய வாய்ப்புகள் வரும். அதுபோல் ட்ராவல் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. டூரிஸ்ட் கைடாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபகரமாக இருக்கும். குருவின் பார்வை 5ஆம் இடத்துல விழுறதால நான் ஏற்கனவே சொன்ன போல் குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருந்தாலுமே அவங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதுபோல் பிள்ளைகள் முதல்ல படிப்பில் சில சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்ல வெற்றியாளர்களாக மாறுவாங்க. ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் இருக்கும். கேதுவோட அமைப்பு ரொம்ப லாபகரமாக இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். சில பேருக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி கிடைக்கிறது, இன்சென்டிவ் கிடைக்கிறது, இப்படினால சிறப்பான யோகம் கேதுவின் அமைப்பால் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா சில பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முதியோர்களால் ஆதாயம் ஏற்படும். இப்படி துளாராசிக்கு ராகுவின் பயிற்சியை தவிர மற்ற எல்லா கிரகங்களுடைய அமைப்பு நல்ல யோககரமாகவே இருக்குது. சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. துளாராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் 8 வரவு 2 செலவு, அதாவது 80% வரைக்கும் நல்ல பலனும் 20% வரைக்கும் கெடுபலன்களும் அவங்க சந்திப்பாங்க. நல்ல சிறப்பான காலகட்டம். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸ் பார்த்தா ஒரு 80%. அதில் குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு 80%, ராகுவோட சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 80% நல்ல பலன் இருக்கும். குருவுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுராசி. தனுராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய பயிற்சிகளில் பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரும். அதுபோல் சனியோடைய பயிற்சியும் ஓரளவுக்கு நன்மை தரும். குருவுடைய பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகு கேது இந்த ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ராகு கேதுவால் ஒரு சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம், வேலையில் நல்ல முன்னேற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பாக அக்கௌண்டன்சி, மேத்தமேட்டிக்ஸ், கால்குலேஷன் இந்த மாதிரி துறையில் வேலை கிடைக்கும். அதேபோல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் இருக்கும். இவங்களுக்கு வெளிநாடு பிரயாணமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கெல்லாம் போய்ட்டு நல்லா
ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. சனியுடைய அமைப்பு இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதால நல்ல யோககரமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இதெல்லாமே மார்ச் மாதம் வரைக்கும். சனியுடைய பயிற்சி மார்ச்சில் நடக்கிறதால மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனால் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த ராசினருக்கு கடந்த ஒரு வருஷமாக பொருளாதாரத்தில் சில தட்டுப்பாடு, கடன் வாங்கக்கூடிய சூழலாம் ஏற்பட்டிருக்கும். அதுபோல் பிஸ்னஸ்லேயும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே இந்த மே மாதத்துலேருந்து இவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னே சொல்லலாம். குரு 7ஆம் இடத்துக்கு வராரு, சனி 4ஆம் இடத்துக்கு போயிட்டு ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. இந்த அமைப்படிப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் சனியின் அமைப்பால் இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான யோகம்லாம் பிள்ளைகளுக்கு அதிகமாக கிடைக்கும். குருவுடைய நேர் பார்வையால் நல்ல உடல் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கை தைரியமெல்லாம் இந்த மே மாதம் மேலே ஏற்படும். இந்த ராசியில் இருக்கிற வயதானவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், கணவன் மனைவியிடையே அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கும். பிரிந்தவர்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய யோசனைகள் இருக்கும். அதுபோல் பிஸ்னஸில் கூட பார்ட்னர்ஸால் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். நண்பர்களாக உதவுவாங்க. இப்படி நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவால் முயற்சிக்கு நல்ல வெற்றியும், வெளிநாடு பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய யோகமும், ஒரு சிலருக்கு நூதன முறையில் பணம் வரக்கூடிய சூழல், சோஷியல் மீடியா மூலிமா சில பேருக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். இப்படி சிறப்பான யோகம் ராகு கொடுத்துருவார். 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேதுவால் ஆன்மீக சுற்றுலா அதிகமாக கிடைக்கும். ஆன்மீக நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் ஃபாலோவிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். ஒரு குருவை தேடி போகிறது, ஆலய வழிபாட்டுக்காக முயற்சி பண்ணுறது, ஆலய திருப்பணிகள்லாம் எடுத்து செய்கிறது, இப்படி நல்ல யோகங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எல்லா கிரகங்களோட அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதேமாதிரி குருவுடைய பார்வை லாபத்தை பார்க்குறதால இந்த ஆண்டில் எங்களுக்கு ஒரு வேலை பண்ணினாலும் சரி, ஒரு தொழில் பண்ணினாலும் சரி, நல்ல லாபகரமாக இருக்கும். அதேபோல் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு மறுமணம் ஆலோசனை கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி நல்ல யோககரமாக இருக்கும். குருவுடைய பார்வையால் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ராகு இங்கே சுபத்துவம் அடைகிறதால ஒரு சில பேருக்கு பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா ஆதாயம் ஏற்படும். அப்போது இந்த 2025ஆம் ஆண்டில் தனுராசியை பொறுத்த வரைக்கும் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசிக்கு 2025ஆம் ஆண்டில் 7 வரவு 3 செலவு. குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 80%, உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.